ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோல முதுகலை பட்டதாரி அரசுக்கான ஒரு தகவல். ஆக்சுவலா வந்து இது பள்ளிக்கல்வித்துறையோட ஒரு உத்தரவு. அதை ப்ரொமோஷன் ஹெட்மாஸ்டர் ப்ரொமோஷன் பண்றதுக்கான ஒரு தகவல் வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி நிறைய விஷயம் நம்ம கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா பதவி உயர்வு அப்படின்ற கண்டிப்பா டெட் பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களோட தேர்வு வந்து நம்மளோட டிஆர்பி வந்து இப்போ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்துருக்கணும். ஆக்சுவலா இன்னும் வந்து செகண்ட் டீச்சர் வந்து இப்போதான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் வந்து இன்னும் ஃபைனல் கீ பற்றின அவங்க தகவல் எதுவும் கொடுக்கல. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் தகவல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்சிட்டு தான் இதை பற்றி நம்மளுக்கு தகவல் வரும். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தொடர்ந்து வந்து வந்து கண்டினியூ பண்ணலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள். ஸோ இந்த மினிமேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன விஷயம் வந்து என்ன பண்ணா பதவியில் டெக்னிக்கல்ஸ் இருக்குது. இதை பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநிலம் முழுவதும் 345 மூத்த ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு அல்லது பள்ளி கல்வி உத்தரவிட்டிருக்கிறது. இது 3/4 காலிகள் விட்டுள்ளது. இதேபோல எங்கிருந்தாலும் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வந்துள்ளது. ஓகேவா, அதாவது ஒரு 345 தலைமை ஆசிரியருக்கான ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய வேக்கண்ட் வந்து இருக்கு. எஸ்டா இருக்கவங்க வந்து சேஞ்ச் பண்றது, அதே மாதிரி ஸ்கூல் வந்து ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா மாத்துறது. ஸோ இது மாதிரி நிறைய வேக்கண்ட் வந்து இருக்கு. நிறைய ஸ்கூல் எண்ணற்ற ஸ்கூல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் எல்லாமே வந்து அது செயல்பட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஸ்கூல் பத்தி லிஸ்ட் அவுட் பண்ணி நம்மளோட சேனல் கிடையாது, நீங்க சேனல்லே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பத்தின தகவல் கொடுத்தாங்க எவ்வளவு இதுன்னு. இதை பத்தின ஆர்கியூமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செய்தி சேனல்லையும் பண்ணியிருந்தாங்க. பெரிய ஒரு ஆர்கியூமெண்டா வந்து வச்சிருந்தாங்க. சரிங்களா. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை பள்ளிக்கல்வித்துறை இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. 345 மூத்த ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு அளித்து பள்ளிக்கல்வி உத்தரவு. இதே போன்ற மற்ற காலியிடங்களையும் வந்து கண்டிப்பா வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா. ஸோ இதுல பெஸ்ட் ஒரு இன்டிமேஷன் என்ன அப்படின்னா முதுகலை ஆசிரியருக்கான ஒரு இன்டிமேஷன் தான். ஏன்னா இப்ப முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தான் நம்மளுக்கு அவங்க தலைமை ஆசிரியர் பொறுப்புக்கு போவாங்க. அதே மாதிரி ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா வந்து போறவங்க இருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அப்படின்ற போது நம்மளுக்கு அந்த காலி பணியிடங்கள் நம்மளுக்கு வந்து உருவாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வேக்கண்ட் பாத்தீங்க அப்படின்னா மிக குறைந்ததான வேக்கண்ட் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. சாலிடா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பொது கலந்தாய்வு நடைபெற்ற இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 சில்லற வேக்கண்ட் வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் வேக்கண்ட் 2600 கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து காலிப்படங்கள் இருக்கு அப்படின்றத அவங்க எவிடன்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தொடர்ந்து அவங்க ஸ்டடீஸை வந்து கண்டினியூ பண்ணோம். பிளஸ் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த தகவல் கொடுத்த வணக்கம்.